வெல்கம் டு டாப் இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வேர்ப்னுடைய ரெகுலர் அண்ட் இரெகுலர் வேர்ப் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ்ல நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, வேர்ப்ல ஒரு கைண்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன? வேர்ப்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இதனுடைய டீடைலா நமக்கு வேர்ப் எங்க இருக்கும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுல வேர்பை பத்தி நம்ம டீடைலா சொல்லியிருப்போம். ஆக்சிலரி வேர்ப்னா என்னென்ன வரும், மெயின் வேர்ப்னா என்னென்ன வரும், மாடல் ஆக்சிலரிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் இந்த வேர்ப் எனக்கு பேசிக் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னா சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வேர்பை நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ்விக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வேர்பு நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்திருந்தாலே நமக்கு தெரியும் எப்படி நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு சென்டென்ஸ், இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் இல்லையா? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வரும், நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், வாட்ன்ற கொஸ்டினும் ஹூமன்ற கொஸ்டினும் ரைஸ் ஆச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ த்ரீவ் த பால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஐங்கிறது இங்க நமக்கு என்னது, சப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு வேர்ப் இருக்கு, வினை இருக்கு, ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடியவங்களை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லா சென்டென்ஸுமே செயலை செய்யக்கூடியவங்க தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு பர்சனை பத்தியோ ஏதோ ஒரு திங்கை பத்தியோ நம்ம சொல்ற மாதிரி கூட இருக்கும். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்களோ எதை பத்தி சொல்லியிருக்காங்களோ அதுவும் சப்ஜெக்ட் தான். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க்கை யார் செஞ்சிருக்காங்களோ அவங்களும் இங்க நமக்கு சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்களேன், ஐங்கிறது இங்க சப்ஜெக்டா, த்ரீங்கிறது என்னது, ஒரு ஆக்ஷன். ஓகேவா? அப்ப ஆக்ஷன். அவங்க த்ரோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எதை த்ரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வாட்ன்ற கொஸ்டின் என்னென்ன தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு, வாட்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்ற கொஸ்டினை மட்டும் ரைஸ் பண்ணாது, எதை அப்படின்ற கொஸ்டினையும் ரைஸ் பண்ணும். ஹூம் அப்படின்னா என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணும், யாரை அப்படின்ற கொஸ்டினையும் ரைஸ் பண்ணும், யாருக்கு அப்படின்ற கொஸ்டினையும் ரைஸ் பண்ணும். நம்ம சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், யாருக்காக அப்படின்னு கூட கேட்போம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சரா வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கொடுத்துருக்க வேர்பை நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வேர்ப் சொல்லுவோம், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரலன்னா அந்த வேர்பை நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரலன்னா கொடுத்துருக்க வேர்பு நமக்கு என்ன வேர்பு, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, transitive verbs are verbs that express action with an object. The object of a transitive verb can be a noun, pronoun or a noun class or a phrase. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னதுதான் சொல்றாங்க. transitive verb அப்படிங்கிறது என்னது, it's express an action with an object. ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். The object of a transitive verb can be a noun, pronoun or a noun class or phrase. அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் அ டிரான்சிட்டிவ் வேர்ப், ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை மீன் பண்ணுது இல்லையா? அந்த ஆப்ஜெக்டா என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு நவுன் இருக்கலாம், ஒரு ப்ரொனவுன் இருக்கலாம், ஒரு நவுன் ஃப்ரேஸ் இருக்கலாம், அல்லது நவுன் கிளாஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, ஐ த்ரூ த பால் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்போ ஐங்கிறது இங்க நமக்கு என்னது, சப்ஜெக்ட், த்ரூங்கிறது வேர்ப். நான் த்ரோ பண்ண அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எதை த்ரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எதை தூக்கி போட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எதை த்ரோ பண்ண, பாலை த்ரோ பண்ண. அப்போ பாலுங்கிறது இங்க நமக்கு என்னது, ஆப்ஜெக்ட். அப்ப இங்க ஆப்ஜெக்ட் வர்றதுனால கொடுத்துருக்கிற இந்த த்ரூ அப்படிங்கிறது இங்க நமக்கு என்னது, transitive verb. நெக்ஸ்ட் பாருங்களேன், we beat them, be subject, beatங்கிறது verb. நாங்க பீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம், யாரை பீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்க them அப்படிங்கிறது இங்க ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இங்க நமக்கு சொன்னோம் இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதாவது ஒரு வேர்போட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் வரும். இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சரா வரக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வேர்பை நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி இருக்கு பாருங்களேன், we played cricket அப்படின்னு சொல்லியிருக்கு. then we played in the ground அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்க, be subject played verb. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நாங்க விளையாண்டோம் அப்படின்னு சொன்னா என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம், என்ன விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன விளையாண்டோம்,
கிரிக்கெட் விளையாண்டோம். அப்ப கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். அப்ப இது நமக்கு என்னது? டிரான்சிட்டிவ் verb. அதுவே அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். வி சப்ஜெக்ட் பிளேட் verb. நான் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேஸை வச்சு நான் என்ன சொல்றேன்? அடுத்து இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வச்சு எங்க விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? நாங்க எங்க விளையாண்டோம்? இந்த கிரவுண்ட்ல விளையாண்டோம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப பாருங்களேன், இந்த கொடுத்துருக்கிற verb இது டிரான்சிட்டிவ் verb அப்படின்னு கேட்டா டிரான்சிட்டிவ் verbல இது நமக்கு என்னது? இன்ட்ரான்சிட்டிவ் verb. சரிங்களா? அப்ப ஒரு verb டிரான்சிட்டிவ் verb-ஆவும் வரும், இன்ட்ரான்சிட்டிவ் verb-ஆவும் வரும். ஓகேங்களா? அப்ப டிரான்சிட்டிவா வந்துச்சுன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ்ல வரலையா அப்படின்னு கேட்டா வராதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு கண்டினியூ பண்ணி வரக்கூடிய, அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணியோ அல்லது அடுத்து வரக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணியோ கொஷின்ஸ் ரேஸ் பண்றோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணியோ தான் கொடுத்துருக்க verb டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? பாருங்க, இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னது? இன்ட்ரான்சிட்டிவ் verbs are verbs that express an action without an object. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இங்க பாருங்க, ஐ ரன். அப்ப நான் ஓடினேன் அப்படின்னு சொன்னா ஐ சப்ஜெக்ட், ரன்ங்கிறது verb. நான் ஓடினேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க ஓடினேன், எப்படி ஓடுனேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஆனா என்ன ஓடுனேன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னு சொல்றோம். தென் பாருங்களேன், ஐ சப்ஜெக்ட், ரன்ங்கிறது verb. எப்படி? ஸ்விஃப்ட்லி அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுவும் நமக்கு என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணல? என்ன, எதை, யாரு, யாருக்கு, யாருக்காகன்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணல. அப்ப இதுவும் நமக்கு என்னதான்? இன்ட்ரான்சிட்டிவ் verb தான். அடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் verb. ஓடுன அப்படின்னா எங்க ஓடுன? இந்த ரேஸ்ல ஓடுன. அப்ப இதுவும் நமக்கு என்னதான்? இதுவும் அட்வர்ப் தான். சரிங்களா? அப்ப இதுவும் நமக்கு என்னதான்? ஐ ரேன் இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லும் போதும் எங்க ஓடுன அப்படின்னு தான் கேட்கிறோமே தவிர அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? இதையும் நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் verb தான் சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க நமக்கும் ஆப்ஜெக்ட் வரல. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்க்கு நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்டென்ஸாக கொடுத்து தான் நமக்கு டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கேட்கணும்னு கிடையாது. ஒரு வேர்பை கொடுத்து கூட நமக்கு என்ன சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க? இதில் எது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு, டிரான்சிட்டிவ் வெர்ப்னு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை பார்த்த உடனே நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி பார்க்கணும். கம், ஓகேவா? நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க வந்த அப்படின்னு தான் கேட்போம். அப்ப அங்க ஆப்ஜெக்ட் வராது. சரிங்களா? அப்ப அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்களேன், பை, வாங்கின அப்படின்னு சொன்னா என்ன வாங்கின அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன வாங்கின? அப்ப அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, டீச், டீச் பண்ண அப்படின்னா என்ன டீச் பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப அது டிரான்சிட்டிவ் வெர்ப். லேர்ன் அப்படின்னா என்ன லேர்ன் பண்ண? அப்ப அது டிரான்சிட்டிவ் வெர்ப். அரைவ் அப்படின்னா எங்க அரைவ் ஆன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சிங்னு சொல்றேன். சிங்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாடுறேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப பாடின அப்படின்னா என்ன பாடின அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அது டிரான்சிட்டிவ் வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, ரன், ஓடுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க ஓடுற அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். டிரா, வரைஞ்ச அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதை வரைஞ்ச, என்ன வரைஞ்ச அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஜம்ப்னா பாருங்க, ஜம்ப் பண்ண அப்படின்னா எங்க ஜம்ப் பண்ண, எப்படி ஜம்ப் பண்ண தான் கேட்போம். அப்ப அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நெக்ஸ்ட் ரைட் பாருங்க, ரைட்னா நமக்கு என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகும்? என்ன எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்ப அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஓகேங்களா? அப்போ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே நமக்கு டிரான்சிட்டிவ் வெர்ப்ல நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இதெல்லாம் இருக்குங்களா? இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்றேன், ஆம் அ டீச்சர் அப்படின்னு சொல்றேன். ஆம் அ டீச்சர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸே வச்சுக்கலாம். யூ ஆர் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரி, சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்ன மேடம்? இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பா அப்படின்னு கேட்டா இந்த பி ஃபார்ம்ல வரக்கூடிய am is are was நம்ம சொல்லுவோம் இல்லையா? become, grow, feel, இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. இது மாதிரி இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? க்ரோ சொல்லுவோம், ஃபீல், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் எல்லாமே நமக்கு லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னு சொல்ல மாட்டோம். இது எல்லாமே லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு என்னது? லிங்கிங் வேர்ப்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த டாபிக் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த டாபிக்ல இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸா
எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் பார்த்துருக்கோம். நீங்கள் அடுத்த புக்கில் எந்த ஒரு வேர்பை பார்த்தாலுமே நீங்கள் அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஜெக்ட் ரைஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப், வரலனா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அப்படி இல்லைனா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பி ஃபார்ம் பேஸ் பண்ணி வரக்கூடிய வேர்ப்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்பை பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்கணுன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.